ஓகே, சில தாத்தாமார்கள் போகிறாங்க. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுதாங்க என்னோடய புது வீடு. இந்த ஜூலை 1லேருந்து ஜூலை 1லேருந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம அக்காமடேஷன் பற்றி பேச போகிறோம். அவ்வளோதான். வாட்ச் பண்ணாங்க guys, Francis here. Hope you guys having a great day. And இந்த வீடியோவில் ஏற்கனவே சொல்லிட்டேன் அக்காமடேஷன் பற்றி தான் பேச போகிறோன்னு. ஸோ புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் எங்கேனாலும் ஓகே, பட் நான் பாரிஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ பாரிஸில் நம்ம புதுசாக வரும்போது நமக்கு ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கும், நிறைய பயங்கள் இருக்கும். ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் முக்கியமாக வர ஃபஸ்ட்டு பயம் வீடு, அக்காமடேஷன். நம்ம சேஃபாக இருப்போமா, நம்ம திங்ஸை யாராவது தூக்கிடுவாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துருவோமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம தலையை சுற்றி ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் பற்றியும், அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற ஸ்கேம்ஸ் பற்றியும், அதிலிருந்து எப்படி மாட்டிக்காமல் தப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன அக்காமடேஷன் டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முதல்ல இங்கே இருக்கிறது ஷேரிங், அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் அப்படி இருந்துக்கிறது. இல்லைனா ப்ரைவேட், இல்லைனா ஸ்டூடெண்ட் ரூம்ஸ் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரூஸ் இருக்குது. க்ரூஸெல்லாம் வந்து கவர்மெண்டோடது, ஆனால் உள்ளே என்ட்ராகிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கப்புறம் காலேஜில் ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஓகே. பட் பேசிக்காக இங்கே எல்லோரும் வந்த உடனே மேக்ஸிமம் போகிறது பசங்களோட அப்படி சேர்ந்து ஒரு ஷேரிங், ஒரு வீடை இல்லை ஒரு ஃப்ளாட்டை வந்து ரெண்ட் எடுத்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படி தான். ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, முதல்ல வர்றவனை வந்து கண்டிப்பாக இருக்கிறவன் ஏமாற்றிடுவான். எப்படி ஏமாற்றுவான்னா, அந்த காசு இந்த காசு அந்த காசுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிடுவானுங்க. ஸோ இங்கே காலேஜெல்லாம் முதல்ல ப்ரிஃபேர் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வீடு தேடிக்கோங்க, அக்காமடேஷன் தேடிக்கோங்க. அதில் இங்கே பாப்புலராக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஸ்டுடாபார்ட்டில் வந்து நீங்கள் வீடு இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் அந்த கேரண்டியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஓனருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பேசி இது பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாருக்கும் அஃபோர்டபுளான்னு கேட்டால் கிடையாது. ஏரோப்ளேன் பறக்குது போல். ஓகே, போப்பா, வேகமாக போப்பா. போயிடுச்சு. ஓகே. ஸோ ஏன் அஃபோர்டபுளாக இருக்காது அப்படின்னு கேட்டால், சில பேர் எல்லாருமே வந்து காசு வச்சுட்டு வர போகிறது இல்லை. நிறைய பேர் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகணும்னா புது கண்ட்ரிக்கே வருவோம். சில பேர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண வருவாங்க, அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஆனால் ஸ்டுடாபார்ட் வந்து ஏன் எல்லாருக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன்னா, ரெண்ட்டு ஒரு 600, 700, 800 அப்படின்னு இருக்கும் ஆவரேஜாகவே. ஆனால் நீங்கள் வந்து இப்படி இறங்கி ஒரு லோக்கலில் நீங்கள் ஈஸியாக ஒரு வீடு தேடணுன்னா இந்த 350 அப்படிலாம் தேடணுன்னா கிடைக்காது. இப்போ நான் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஹவுஸு. இது நான் இருக்கிறது ஒரு கார்டன் செட்டப்பில் இருக்குது. கார் போகுது. ஓகே. ஸோ கார்டன் செட்டப்பில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நான் 350 பே பண்ணுறேன். ஸோ 350 பே பண்ணுறேன். 4 பசங்க இருக்கிறோம், ஒரு ரூமில் 2 பேர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வி ஹாவ் ஹால், கிச்சன், டைனிங், பாத்ரூம். அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ரூமில் 2 பேர். அந்த மாதிரி கணக்கு தான். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடு நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் அங்கேருந்து விசா கிடைக்கணுனாலே உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும். கான்ட்ராக்ட் இருந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி கான்ட்ராக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விசாவே அப்ரூவ் ஆகும். ஓகே, அது அங்கேருந்து வருது. ஆனால் அங்கேருந்து நீங்கள் வரும்போதே அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஏஜென்சிக்கு கீழே அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனா சில பேர் இருப்பாங்க இந்த கை மாற்றி விடுறதுனா, உங்களுக்கு அவன் ஒரு வீடை வந்து இப்போ இந்த வீடு இப்படி ஒரு வீடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கைமாற்றி விடுவான். ஆனால் அதுக்கு அவன் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட 100, 120, 200 கூட வாங்குவானுங்க. 200, 300, 400 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்படிலாம் வாங்கலாமா, லீகலா அப்படின்னு கேட்டால் லீகல் கிடையாது. ஏன் லீகல் கிடையாதுன்னா, இங்கே வந்து கமிஷன், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏஜென்சி வச்சுருக்கீங்க, நான் வந்து இந்த வீடெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை யாருக்காவது நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்குதுன்னா, சைரட் நம்பர்னு ஒரு மேட்டர் இருக்கும் இங்கே. அந்த சைரட் நம்பரில் நீங்கள்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கமிஷன் வாங்கலாம். மற்றபடி நீங்கள் கமிஷன்ஸ் வாங்கணுன்னா லீகல் கிடையாது. ஆனால் என்ன, கமிஷன் கொடுத்தா தான்
நான் வந்து உங்களுக்கு அந்த வீடோட என்ன சொல்கிறது, அந்த கான்டாக்டை தருவேன் அப்படின்னு இது பண்ணுவானுங்க. அப்போ நீங்களும் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு ஹரிபரியில் இருப்பீங்க, கொடுத்துருவீங்க. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்லேருந்து கேட்டால், ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, 6 மாதம் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகுது. பஞ்சாயத்து ஆனதில் ஓனர் வெளியே போட்டா அப்படின்ட்டானா, நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த வீடு பார்க்கணும். அடுத்த வீடு பார்க்கணுன்னா திரும்பி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக குரூப் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேஷன், அகாமடேஷன், ஈவெண்ட்ஸ், ப்ளா 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 ஸ்டாப்னு ஏகப்பட்ட குரூப் இருக்கும். அதில் எப்போதுமே உங்களுக்கு வந்து இந்த வீடு இருக்குது, அந்த வீடு இருக்குது, அகாமடேஷன் அவைலபிள்னு நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் ஏதாவது மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா அவன் ஏதாவது கமிஷன் கேட்பான். ஆனால் கமிஷன் வாங்கக்கூடாது. ஆனால் கமிஷன் கேட்பானுங்க. கமிஷன் கொடுத்தா தான் கான்டாக்ட் தருவான், அந்த ஓனரோட கான்டாக்ட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வீடு மாறும்போதும் உங்களுக்கு நஷ்டம் தான். அதாவது நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் நீங்கள் போகணும். அதுவும் நீங்கள் அட்வான்ஸ்னு ஒரு மேட்ரு கொடுக்குறீங்களே, அந்த அட்வான்ஸ் வந்து இங்கே உள்ள கான்செப்ட் என்னென்னா, அது வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் முதலே படித்து பார்த்துடணும். 6 மாதம் நீங்கள் மினிமம் இருக்கணும். நீங்கள் அப்படி லீவ் ஆகுறீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே ஆனால் ஃப்ரெஞ்சில் இருக்கும். அதனால் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒழுங்காக படிச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரெஞ்ச் அக்காமடேஷனில் இருந்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அதுதான் ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன். ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 6 மாதம் கழித்து கிளம்புறீங்க அப்படின்னா, ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு, இப்போ 500 யூரோஸ் கொடுக்குறீங்கன்னா 300 தான் கிடைக்கும். 300, 400 கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக பிடிச்சிட்டு தான் கொடுப்பானுங்க. முழு காசையும் அப்படி எடுத்து நமக்கு தரமாட்டான். அப்புறம் வேறு என்ன, ஒரு வீடு பார்க்குறீங்கன்னா கேஃப் ரொம்ப முக்கியம். கேஃப் இருக்குதா? ஐயோ, கேஃபெல்லாம் வேண்டாம், நான் வந்து 350 கொடுத்து நான் இருந்துப்பேன், இல்லை 400 கொடுத்து நான் இருந்துப்பேன். ஆனால் கேஃபே இல்லைன்னா நீங்கள் அங்கே ஏமாற்றப்படுகிறீர்கள். ஸோ கேஃப் எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறனா, இங்கே வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. எல்லாருக்குமே மற்ற யூடியூப் சேனலும் சொல்லியிருப்பான், ஆனாலும் நான் திரும்பி சொல்லுவேன். கேஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து நான் இங்கே படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படி இப்படி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, உங்களோட வீடு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து கேஃப் அமௌண்ட், அதாவது ரெண்ட்டில் பாதி கவர்மெண்ட் தரும். இப்போ என்னோடய வீட்டுக்கு நான் 350 பே பண்ணுறேன்னா, இப்போ நான் கேஃப் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு 147 வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. அப்போது 147 அங்கேயே சேங்ஷன் ஆயிடுச்சு. அப்போ திரும்பி நான் 200 கட்டினா போதும்ல. அப்போ எனக்கு 150 கிட்டத்தட்ட 147, பட் 150 வந்து எனக்கு லாபம் வச்சுக்கலாம். எனக்கு அது கவர்மெண்ட் பே பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த கேஃப் வந்து நீங்கள் அப்போ பாரிஸ் போனோடனே நம்மளுக்கு கேஃப் கிடச்சிரும். அது ப்ரிஃபெக்சர் பொறுத்து. இப்போது சில நல்ல ப்ரிஃபெக்சர் இருந்ததுன்னா அப்ளை பண்ணி 1 மந்த்லேயே கிடைக்கலாம். சில முட்டா ப்ரிஃபெக்சராக இருந்துச்சுன்னா, அதாவது வேறு ப்ரிஃபெக்சராக இருந்துச்சுன்னா அது வந்து 6 மாதம் எடுக்கலாம், 8 மாதம் எடுக்கலாம், 1 வருஷம் கூட எடுத்த கேஸுங்க இருக்குது. ஆனால் என்ன, நீங்கள் இப்போ நான் இந்த மாதம் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதத்துலேருந்தே அமௌண்ட் கடைசியில் கொடுத்துருவான். ஆனால் லேட்டாக கொடுப்பான். ஏன்னா மிஷின் ஓட்டுறானுங்க. ஆனால் என்ன கொடுத்துருவானுங்க, பட் கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்பவும் லேட் ஆகலாம், அது தெரியாது, உங்கள் தலையெழுத்து பொறுத்து. ஸோ மற்றபடி அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சியை வந்து நான் திரும்பி எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் அந்த வீட்டில் வந்து இருக்கிறேன்னா, இப்போ எனக்கு இந்த வீட்டில் ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு, நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா, நான் ஏஜென்சிக்கு நான் ஃபோன் பண்ணி, மேம் எனக்கு இந்த வீடு வந்து பிடிக்கல, நான் வந்து எனக்கு வேறு வீடு பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க திரும்பி கமிஷன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஏஜென்சிக்குள்ளே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளைண்ட்டாக நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க. அந்த சர்டன் அமௌண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க அதுக்கு அடுத்து உங்களோட ஸ்டே இங்கே பாரிஸில் நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ, எத்தனை டைம் வீடு மாறினாலும் அவங்க உங்களுக்கு வீடு பார்த்து தருவாங்க. அவங்களே வீடு பார்த்து உங்களோட ப்ரிஃபரன்சஸ் மட்டும் சொன்னால் போதும், இந்த ஏரியா அப்படி இப்படின்னு ப்ரிஃபரன்சஸ் மட்டும் சொன்னால் போதும், அவங்களே உங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்துருவாங்க. இப்போ என்னோடய காலேஜ் வந்து ஐஃபில் பக்கத்தில் இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பெட்டர். இன்னொன்று எனக்கு காதிநாடு பக்கத்தில் இருக்கணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணேன். அதனால் நான் இங்கே அதாவது காதிநாடும் ஏர்போர்ட்டுக்கும் கொஞ்சம் நடுவில் இருந்துச்சுன்னா பெட்டர். அதனால் எனக்கு RRBயில் எனக்கு ஒரு இடத்துல எனக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கேருந்து எனக்கு காலேஜ் போனால் ஒரு 50-55 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது கொடுத்துருவாங்க. இன்னொரு ஒரு பெரிய ஷாக் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த ஏஜென்சிக்கில் நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய கேப் டாக்குமெண்ட், என்னோடய விசா ரினிவல் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்ல விதமாக ரிவ்யூ 4 பேர்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 பேர் கிளைண்ட் கிடைப்பாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். ஆனால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் இப்போ என்னோடய கேஃபுக்கெல்லாம் வந்து அவங்க தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது வந்தாலும் நான் வந்து எனக்கு மெயில் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுவேன். அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. என்கிட்ட வந்து எதுவுமே வந்து இது அப்படின்னு. இப்போ நான் பிஸியாக இருந்தேன்னா நான் அவங்ககிட்ட சொல்லிட்டா போதும். கேஃப், எஸ்எஸ்என், அமிலி, அப்புறம் விசா ரினிவல், அந்த மாதிரி எல்லாம் வேறு என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்தே 9 மாதம் தான் ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி ஹாப்பியாக இருங்க, பாரிஸ்க்கு போங்க, படிங்க. ஆனால் படிங்க, முதல்ல வரும்போது வெறி வேணும் மாப்பிள்ள அப்படின்னு வந்துட்டு 10 நாளில் புஸ்வான மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்படிங்கிறதுக்குள்ளே இயர்ஸ் ஓடிடும். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல. அட்லீஸ்ட் பார்ட் டைம் பண்ணுறோன்னாவது ஓகே. ஆனால் அதுவும் பெருசாக க்ரோத் இருக்காது. நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பார்ட் டைமு ஃபஸ்ட்டு தான் வச்சிடக்கூடாது. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை எப்போதுமே மைண்டில் வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறது, மற்றபடி நிறைய நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க, வா பாரிஸ்னால் இப்படி தான் இருக்கும், எல்லோரும் வந்து ஜாலியாக இருக்காங்கன்னு. அவனுக்கு அமைஞ்சது உனக்கு அமையணும்னு அவசியம் கிடையாதே. நிறைய பேர் இந்த ஸ்டார்டிங் வரவங்க வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோரிஃபையாக இதை ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாவ் அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா அப்போல்லாம் எல்லாம் பச்சை மட்டும் உட்காரான்னு சொல்கிற மாதிரி ரியாலிட்டி பலார்னு ஒன்று வைக்கும். அப்போது ஐயோ காசுக்கு என்ன பண்ணுவோம், சோறுக்கு என்ன பண்ணுவோம், ஐயோ காசு இல்லையே அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த அண்டம் கிளங்கிருச்சுன்னா, அது முன்கூட்டியே கிளங்கிருச்சுன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து இதுதாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இது என்னென்னா, அக்காமடேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே சேர்ந்து அப்படி பார்த்துறாதீங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது. பட் வேறு உங்களுக்கு கருத்து மாறலாம். பட் நான் வந்து எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வேறு பசங்களோட அப்படி தங்கியிருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்கிள் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 4-5 இடத்துக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக போகிறதுக்கு எப்படி தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 4-5 இது சுற்றி இப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னாலும் அந்த பசங்க பண்ணிப்பாங்க. அப்படி இப்போ நான் தங்கி இருக்கிறதுலாம் வந்து ஹிந்திக்கார பசங்க தான். ஆனால் இவனுங்க வந்து எனக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். என்னென்னா பேச்சுலர் தான் படிக்க வந்திருக்கானுங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறானுங்க. ஆனால் என்ன இப்படி அவனுங்க வேலைக்கு போவானுங்க, வருவானுங்க, அப்படி இப்படி. ஏன்னா இவனுங்களோட காலேஜ் வந்து வீக்லி 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னோடய காலேஜ் அப்படி இல்லை, டெய்லியும் வச்சு நல்லா ராடிட் பண்ணுங்க. அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொரு டைமும் கமிஷன் இப்படி கொடுத்து ஏமாந்துறதுக்கு பதிலாக முதலையே ஒரு நல்ல ஒரு ஏஜென்சி கீழே நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அவங்களோட நீங்கள் பாரிஸில் இருக்கிற மொத்த ஸ்டேயும் அவங்க கவர் பண்ணிப்பாங்க. ஈவன் என்னோடய ஏஜென்சியில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, நிறைய ஏதாவது நீங்கள் பஞ்சாயத்தில் ஏதாவது வெளியே எங்கேயோ மாட்டிக்கிட்டுனாலும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிசன்ஸ்னால அவங்களுக்கு அந்த லூப் ஹோல் தெரியுது. என்னென்ன பண்ணால் எப்படி எது பண்ணால் நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையா மேட்டர்ஸ் தெரியுது. ஸோ என்ன கேட்டால் அது ஓகே. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க, இது இப்படி. ஆனால் சில ஃப்ராடு ஏஜென்சிஸும் இருக்கும். எனக்கு ஒரு 8 மாதம் தேடினதுக்கப்புறம் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கனால இங்கே வந்தேன். இந்த பசங்கள்லாம் வந்து அங்கேருந்து கிளம்பும்போதே இவனுங்க அந்த ஏஜென்சியை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனால் இவனுங்க ஒவ்வொரு டைம் வீடு மாறும்போதும் அந்த ஏஜென்சியை அவங்க அந்த மேமே பார்த்து கொடுத்துட்டாங்க. நான் இப்போ தான் இவங்க ஏஜென்சியில் உள்ளே என்ட்ராக இருக்கிறனால இட்ஸ் ஃபைன், ஸோ ஃபார் குட், அப்படி தான் இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் எல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல, சில இது தப்பாக கூட இருக்கலாம். பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் வந்து இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, ஏற்கனவே சொன்னதான், பாரிஸ் வரீங்கன்னா எதுக்கு வரீங்களோ அந்த வேலையை பாருங்கள். ஜாலி அடிச்சுட்டு சுற்றுறது ஓகே ஃபைன், ஆனால் அதே பொழப்பாக வச்சிடாதீங்க. கடைசியில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை எப்போதும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா ஆர்ட் வரலாம், இல்லை உங்களுக்கு நல்லா வீடியோ எடிட்டிங் வரலாம், அப்படி இப்படி நிறைய இருக்குது. சில பேர் ஃபிட்னஸில் இருப்பாங்க. பட் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. இங்கே யாரும் உங்களை வந்து இருந்து தள்ளிட்டோ எதுவும் இருக்க மாட்டாங்க. நீங்களாக காலையில் எழுந்திரிச்சு நீங்களாக காலேஜ் போனால் நீங்களாக வேலைக்கு போகணும், அப்படி தான் இருக்கும். சமைக்கிறது கூட நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன், எங்கே எந்த பொருள் நல்ல பொருள் இருக்கும் அதை பற்றியும் ஐ வில் டாக் அபவுட்.
அண்ட் கொஞ்சம் வெளியவும் அப்படியே போகிற மாதிரி காட்டுறேன். பட் பிகாஸ் இப்போ என்ன ஜூலை 13 எனக்கு செப்டம்பர் 21 வரைக்கும் நான் ஃப்ரீ தான். அது வரைக்கும் எனக்கு காலேஜ் கிடையாது, வெக்கேஷனில் இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் இப்படி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் வரும். பிகாஸ் காலேஜ் லைஃப் அப்படி இருக்கிறனால ஒரு இது இருக்கும். that's it. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பீஸ்.